ஹாய், இன்றைக்கி நம்ம அடை தோசை தான் சுட போகிறோம். அடை தோசைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் உலக்கு எடுத்து 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே அளவுகோலில் 25 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கால் கிலோ அளவில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். அது 1/4 கிலோ பிடிக்கும். 1/4 கிலோ அரிசி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் ஒரு 6-7 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துருவிய தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலக்கிக்கலாம். அதிலே கொஞ்சமாக ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை நல்லா நைஸாக வந்திருக்கு. நம்ம சட்னி வச்சு